கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை வேளை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேதாகம பகுதி ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 4 7 வசனங்கள் முடிய. நான் எல்லா வசனங்களையும் வாசிக்க போகிறதில்லை, 7வது வசனத்தை மாத்திரம் நான் வாசிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் இருக்கக்கூடிய பின்னணி என்ன என்பதை நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த வரலாறு இவைகள் தான் என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். எந்த விதமான செடிகளோ அல்லது பூண்டுகளோ, ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் என்று சொல்லி சொல்லுவார்கள் இல்லையா, அதெல்லாம் இன்னும் பூமியிலே முளைக்கவில்லை. ஏன் என்று சொன்னால் கர்த்தர் இன்னும் மழையை பூமியிலே பெய்ய பண்ணவில்லை என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம். சரியா? அதே போல இந்த நிலத்தை எல்லாம் பண்படுத்துவதற்கு மனுஷனும் அப்பொழுது வரைக்கும் இருந்ததில்லை என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போ கர்த்தர் சிருஷ்டித்த அந்த காரியங்கள் மாத்திரம்தான் இருக்கிறது. அதை தாண்டி இந்த புல் பூண்டுகள் எல்லாம் இன்னும் உருவாகாத சமயமாக அது இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பூமியிலே மழையானது இல்லை. கர்த்தர் என்ன செய்கிறார்? சரியா, பூமியை நினைக்கும்படியாக அந்த நேரத்திலே மூடு பனி தான் இருந்தது. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி அது பூமியை நினைத்தது என்று சொல்லி நாம் இங்கே வாசிக்கிறோம். கர்த்தர் என்ன செய்கிறார்? இப்படி நினைந்திருந்த அந்த பூமியினுடைய மண்ணினாலே மனுஷனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அவர் பிரயாசம் எடுக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள போகிற 3 முக்கியமான காரியங்களை மாத்திரம் நான் உங்களிடத்திலே வைக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லக்கூடிய இந்த பதமானது ஆதியாகமம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலே தான் முதலாக வருகிறது. அதுக்கு முன்பாக வரைக்கும் கர்த்தர் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் மாத்திரம்தான் உபயோகப்படுத்தப்பட்டது. சரியா? கர்த்தர் என்று சொல்லும்போது காட், அதனுடைய எபிரேய பாஷையிலே அது ஏலோஹிம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதாவது கடவுள் என்று சொல்லக்கூடிய ஒரு நபரை ஜெனரிக்காக பொதுவாக குறிப்பிடக்கூடிய ஒரு நாமமாக அந்த ஏலோஹிம் இருக்கிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லும் பொழுது, தி லார்ட் காட் என்று சொல்லும் பொழுது, அது யாவே ஏலோஹிம் என்று அந்த பதமானது எபிரேய பாஷையிலே பயன்படுத்தப்படுகிறது. அது முதலாக இந்த இடத்துல தான் வருகிறது. யாவே என்று சொல்லும் பொழுது அல்லது ஜெஹோவா என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய கர்த்தரனுடைய தனிப்பட்ட நாமத்தை, அவரை மாத்திரம் குறிப்பிடக்கூடிய அந்த தனிப்பட்ட நாமத்தை அது குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருக்கென்று உபயோகப்படுத்தப்படுகிற தனிப்பட்ட நாமமாக, பெயராக அது காணப்படுகிறது. அது இத்தனை சிருஷ்டிப்பிலே வராதபடிக்கு முதலாக மனிதனை உருவாக்கக்கூடிய அந்த சம்பவத்திலே தான் யாவே ஏலோஹிம் என்று சொல்லக்கூடிய பதமானது இந்த இடத்திலே பயன்படுத்தப்படுகிறது. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே, சரியா, கர்த்தர் தனிப்பட்ட முறையிலே மனுஷனை உருவாக்கக்கூடிய இந்த சம்பவத்திலே அவர் ஈடுபடுகிறார் என்பதை இது நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்னதான் சிருஷ்டிப்பிலே அவருடைய ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது, சிருஷ்டிப்பில் அவருடைய ஈடுபாடுகள் இருந்தாலும் கூட மனிதனை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி வரும்பொழுது அவர் நேரடியாக இதுல இன்வால்வ் ஆகிறார். ஹி இஸ் பர்சனலி இன்வால்வ்ட் இன் கிரியேட்டிங் மேன். மனிதனை உருவாக்குவதிலே அவர் தனிப்பட்ட நிலைமையிலே அவர் அங்கே ஈடுபடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ நாம் யாவருமே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் யாவருமே கர்த்தருடைய தனிப்பட்ட ஈடுபாடுனாலே உருவாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். which means he is most interested in creating us. நம்மை உருவாக்குவதிலே அவர் மிகவும் ஆர்வமுடையவராக கர்த்தர் காணப்பட்டிருக்கிறார். இது அதை மாத்திரம் குறிப்பிடக்கூடியதாக இல்லை. இட் இஸ் a personal relationship or a personal bond between God and us. தேவனுக்கும் நமக்கும் நடுவாக ஒரு பிணைப்பை அது காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. தனிப்பட்ட பிணைப்பை காண்பிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. சரியா? கர்த்தர் இந்த மற்ற எல்லா சிருஷ்டிகளையும் வாயினுடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். மனிதன் என்று வரும்பொழுது அவர் தனிப்பட்ட நிலையில அதுல ஈடுபட்டு அவருடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட, தனிப்பட்ட ஆர்வத்தை காண்பிக்கக்கூடியவராக இந்த இடத்துல இருந்திருக்கிறார். இது எல்லாம் ஒரு காரியத்தை நமக்கு நினைப்பூட்டுகிறது. அது என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பார்வையிலே நாம் யாவரும் எவ்வளவு விசேஷமானவர்கள் என்பதை நமக்கு இது நினைவுபடுத்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே எத்தனை விதமான இயற்கையான அழகுகள் காணப்பட்டாலும் கூட, கர்த்தர் உருவாக்கின எந்த சிருஷ்டியாக அது இருந்தாலும் கூட, அவைகள் எல்லாவற்றை பார்க்கிலும் நாம் யாவருமே விசேஷமானவர்களாக தேவனுடைய பார்வையில இருக்கிறோம் என்பதை இது நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்மை உருவாக்குவதிலே கர்த்தர் தனிப்பட்ட நிலைமையிலே ஈடுபாடு உள்ளவராய் இருந்திருக்கிறார். சரியா? இது முதலாவதாக நாம் நினைவில் கொள்ள வேண்டியது. ஆகையாலே இந்த உலகத்தினுடைய மனுஷர்கள் நம்ம என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் நம்ம எப்படி பார்த்தாலும் சரி,
நம்மளுடைய சிந்தனையில் இருக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்றுதான். நான் கர்த்தருக்கு வெளியேற பெற்றவனாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு வெளியேற பெற்றவளாய் இருக்கிறேன். ஏனென்று சொன்னால் என்னை உருவாக்குவதிலே கர்த்தர் தனிப்பட்ட நிலையிலே ஈடுபாடு செலுத்தி இருக்கிறார். நான் அவருடைய பிரத்யேக கைவேலையாக இருக்கிறேன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. சரியா? இரண்டாவதாக நாம் இங்க என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் என்ன செய்கிறார்? மனுஷனை மண்ணினாலே உருவாக்குகிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உருவாக்குதல் என்கிற இந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட பதம் என்னவென்று சொன்னால் எத்சார் என்று சொல்லக்கூடிய பதம் தான் எபிரேய பாஷையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் டு ஃபார்ம், அதாவது உருவாக்குவது, அதை வடிவமைப்பது என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட குயவன் ஒரு பானையை எப்படியாக வடிவமைக்கிறானோ அதற்கு சமமாக இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? கர்த்தருடைய நேரடி கைவேலையாக நாம் யாவரும் இருக்கிறோம் என்பதை இது நமக்கு நினைப்பூட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் நாம் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய தோற்றம் எப்படியாக இருக்க வேண்டும், நம்முடைய சரீரமானது எப்படியாக இருக்க வேண்டும், நமக்கு எத்தனை கண்கள் இருக்க வேண்டும், எத்தனை காதுகள் இருக்க வேண்டும், எத்தனை வாய் இருக்க வேண்டும், நம்முடைய கரங்களில் எத்தனை விரல்கள் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்து பார்த்து கர்த்தர் உருவாக்கியவைகளாக அவைகள் இருக்கிறது. ஆகையாலே நாம் தேவனுடைய நேரடி கைவேலையாய் இருப்பதினாலே, சரியா, தேவனுடைய நேரடி கைவேலையாய் நாம் இருப்பதினாலே நாம் விசேஷமானவர்கள் என்பதை மறுபடியுமாக நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ நாம் ஒருவேளை பார்க்கிறதற்கு கருப்பாக இருக்கலாம் அல்லது வெள்ளையாக இருக்கலாம், ஒருவேளை நாம் பார்க்கிறதற்கு ஒல்லியாக இருக்கலாம் அல்லது குண்டாக இருக்கலாம், ஒருவேளை நம்ம பார்க்கிறதற்கு உயரமாக இருக்கலாம் அல்லது குள்ளமாக இருக்கலாம். நாம் எப்படி இருந்தாலும் சரி, இந்த உலகம் நம்மை பார்க்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் நம்மை பார்ப்பதில்லை என்பதை நாம் முதலாவது நினைவில் கொள்ள வேண்டும். இந்த உலகம் நம்மை பார்த்து நாம் ஊனம் உள்ளவர்கள் என்று சொல்லி சொன்னாலும் சரி, கர்த்தருடைய பார்வையிலே அது அப்படி அல்ல. கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய உடல் அமைப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் நேரடியாக உருவாக்கியவராக அவர் இருக்கிறார். சரியா? அது வெறும் ஆதாமோடு கூட மாத்திரம் முடிந்து போகவில்லை. நம்முடைய தாயினுடைய கர்ப்பத்திலே நாம் இருக்கும் பொழுது நாம் உருவாகுகிறதை பக்கத்திலிருந்து பார்க்கக்கூடிய கர்த்தராக அவர் இருக்கிறார் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. நம்முடைய எலும்புகள் உருவாகும் பொழுது, நம்முடைய சதைகள் உருவாகும் பொழுது எல்லாவற்றையும் பக்கத்திலே உட்கார்ந்து பார்த்து பார்த்து வடிவமைக்கக்கூடியவராக நம்முடைய கர்த்தர் இருக்கிறார். அப்போ நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய குறைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு தான் குறைகளை தவிர அது கர்த்தருக்கு அல்ல. கர்த்தருடைய நேரடியான கைவேலையாக நாம் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடாதபடிக்கு அதை நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றியும் செலுத்த வேண்டும். அதை குறித்து நாம் அவருக்கு நன்றியுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே நாம் விசேஷமானவர்கள் என்பதையும், கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்கள் விசேஷமானவர்கள் என்பதையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அடுத்த முறை நாம் இத்தகைய சூழல்களுக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நாம் சொல்ல வேண்டியது, நான் கர்த்தருடைய நேரடி கைவேலையாக இருக்கிறேன் என்று சொல்லி. சரியா? மூன்றாவதாக நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மனுஷனை பூமியினுடைய மண்ணினாலே உருவாக்கிய பின்பு அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சுவாசத்தை ஊதினார் இல்ல, ஜீவ சுவாசம். அப்படி என்று சொன்னால் மனுஷன் ஜீவனுள்ள ஒரு ஆத்மாவாக மாற வேண்டும் என்பதற்காக ஜீவனுள்ள சுவாசத்தை அவர் ஊதினார் இல்லையா? அவர் ஊதின அந்த ஜீவ சுவாசத்தின் மூலமாக மனுஷன் ஜீவன் உள்ளவனாக மாறி இருக்கிறான் இல்லையா? அதுதானே வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய மூச்சிலே அல்லது கர்த்தரிடத்திலே தான் நமக்கு உயிரானது இருக்கிறது. இஸ் த அல்டிமேட் சோர்ஸ் ஆஃப் லைஃப். அவர்தான் வாழ்க்கை தரக்கூடிய அல்லது ஜீவன் தரக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். நமக்கு ஜீவன் வேண்டும் என்று சொன்னால் ஜீவன் தரக்கூடிய அந்த கர்த்தரை தேட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவன் இல்லை என்பதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? நமக்கு இருக்கக்கூடிய பணம் காசு இல்லை என்றது வேற, நமக்கு இருக்கக்கூடிய வசதிகள் இல்லை என்பது வேற. அவர் இல்லைன்னா என்னுடைய உடல் நலன் எப்படி போயிருக்குமோ அது இல்லைன்றதெல்லாம் அடுத்து, அது எல்லாமே இரண்டாம் பட்சம் தான். முதலாவதாக கர்த்தர் இல்லை என்று சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையிலே ஜீவன் என்கிற ஒரு அந்த பேசிக் விஷயமே கிடையாது என்பதை தான் இந்த வசனம் நமக்கு நினைப்பூடக்கூடியதாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் நம்முடைய ஜீவனுடைய ஆதாரமாக இருக்கிறார். He is the source of our life. நாம் ஜீவனோடு இருப்பதற்கான ஆதாரமாக நம்முடைய கர்த்தரானவர் இருக்கிறார். அதை நினைத்து நாம் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், நாம் ஜீவனுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்று சொன்னால் நாம் ஜீவனற்றவர்களாக மாறி போய்விடுவோம்.
இதை நான் இன்னொரு வகையிலேயும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நமக்கு ஜீவன் கொடுத்தவர் கர்த்தர் என்பதினால் நாம் நம்முடைய ஜீவன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கு நமக்கு உரிமை இல்லை. சரியா? நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நம்முடைய ஜீவனுடைய ஆதாரமாக அல்லது நமக்கு ஜீவன் கொடுத்தவர் கர்த்தர் என்பதினால் நம்முடைய ஜீவன் மீது அதிகாரம் செலுத்துவதற்கான உரிமை நமக்கு இல்லை. அப்போ என்னுடைய ஜீவனை என்னால் கொடுத்து கொள்ளவும் முடியாது, அதை எடுக்கிறதற்கும் எனக்கு உரிமை இல்லை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சரியா? நாம் 3 காரியங்களை சிந்தித்தோம். முதலாவதாக, காட் இஸ் பர்சனலி இன்வால்வ்ட் இன் கிரியேட்டிங் அஸ். நம்மை உருவாக்குவதிலே கர்த்தர் தனிப்பட்ட நிலைமையிலே ஈடுபட்டு இருக்கிறார். ஆகையாலே நாம் கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானவர்கள் அல்லது வெளியேற பெற்றவர்கள். இரண்டாவதாக, கர்த்தர் என்ன செய்கிறார்? பூமியினுடைய மண்ணாலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். He has formed. நம்ம அவருடைய நேரடி கைவேலையாக இருக்கிறோம். ஆகையால் நாம் தோற்றத்தின்படியாக நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய மாஸ்டர் பீஸ். We are his மாஸ்டர் பீஸ். அவருடைய பிரத்யேக கைவேலையாக நாம் இருக்கிறோம். சரியா? மூன்றாவதாக, அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசிலே அவர் ஊதி இருக்கிறார். நாம் ஜீவனுடையவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது கர்த்தருடைய கிருபையாக இருக்கிறது. அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே, அவருடைய மூச்சு சுவாசம், ஜீவ சுவாசத்தை நம்மிடத்திலே அவர் கொடுத்தபடினாலே நாம் ஜீவன் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஸோ we have to make sure that we follow the ultimate source of life. கர்த்தர் ஜீவனுடைய ஆதாரமாக இருக்கிறபடினாலே அவரை நாம் பின்பற்றுவதிலே மிகவும் கவனமுடையவர்களாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வரக்கூடிய நாட்களிலே கர்த்தர் இப்படியாக அவரை நினைத்து வாழ்கிறதற்கு அவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.